Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic Lesson 1, Term 1, Our Sweet Home. Page number 72 பாருங்க. Tick the correct one. நம்ம correct one டிக் பண்ண போகிறோம். First one picture பாருங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? Too small to make dosa, too big to make dosa. இவன் எப்படி இருக்கான்? சின்னதாக இருக்கான். ஸோ too small to make dosa. அதை டிக் பண்ணணும். B பாருங்க. Too small to wear his old shirt, too big to wear his old shirt. அவன் எப்படி இருக்கான்? பிக் ஆகிட்டான். பட் ஓல்டு ஷர்ட்டை போட்டு பார்க்குறான். அப்போது too big to wear his old shirt டிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. சி too big to carry the baby, too small to carry the baby. அவன் சின்ன பையன் ஆனால் குழந்தைய தூக்குறான். அப்போது too small to carry the baby டிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Who said this word choose and write? இந்த வேர்ட்ஸை வந்து யார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? வாட் ஐ ஆம் த ரைட் சைஸ் ஃபார். அப்போது நான் என்னுடைய சைஸ் வந்து என்ன தான் அப்போது நான் டூ பிக்கா டூ ஸ்மாலா அப்படின்னு யாருன்னு யோசிக்கிறது? மனோ, MANO மனோ. ஐ காண்ட் லிஃப்ட் யூ அப். யார் சொல்லுவா என்னால் தூக்க முடியாது இப்போன்னு? அம்மா சொல்லுவாங்க. மாம், MOM. யூ காண்ட் ஸ்லீப் இன் த கிராடல். உன்னால் இந்த தொட்டியில் தூங்க முடியாது அப்படின்னு சொல்கிறது யார்? கிராண்ட்பா, GRANDPA, grandpa. Listen, think and say. Now listen children. Listen, think and say பாருங்க. A question என்ன கொடுத்துருக்காங்க? Is Mano big enough to walk to school alone? மனோ வந்து தனியாக போக முடியுமா அவனால்? ஸோ ஆன்சரை பாருங்க. A. No, Mano is not big enough to walk to school alone. ஆன்சரை எடுத்து எழுதிக்கோங்க. நோ, மனோ இஸ் நாட் பிக் enough டு வாக் டு ஸ்கூல் அலோன். எழுதியாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க. பி. ஒய் cannot மனோ மேக் தோசா? ஒய் cannot மேக் மனோ மேக் தோசா? செகண்ட் ஒன் ஆன்சர் என்ன? மனோ cannot மேக் தோசா பிகாஸ் he too small. he is டூ ஸ்மால். அவன் சின்ன பையன், அதனால் அவனால் தோசை செய்ய முடியாது. மனோ cannot மேக் தோசா பிகாஸ் he is too small. நெக்ஸ்ட் சி பாருங்க. ஒய் cannot மனோ கிளிம்ப் ஆன் கிராண்ட்பாஸ் பேக்? மனோ cannot கிளிம்ப் ஆன் கிராண்ட்பாஸ் பேக் பிகாஸ் he is too big. அவன் எப்படி பெரிய பையன் ஆகிட்டான். அப்போது கிராண்ட்பாவால் தூக்கிட்டு போக முடியாது. மனோ cannot climb on grandpa's back because he is too big. Fourth one பாருங்க. Are you big or small? I am always perfect size. I am small. I am big. I am always perfect size. I am big. I am small. எழுதிக்கோங்க. I am small. I am big. Okay. எழுதியாச்சா? Next page number 73. Valli and Chittu are very good friends. Today they are counting the things they have. இப்போ வள்ளியும் சித்துவும் ரொம்ப குட் ஃப்ரெண்ட்ஸாக, நண்பர்களாக. அவங்க வந்து திங்ஸ்லாம் வந்து கவுண்ட் பண்ண போகிறாங்க. இங்கே பாருங்கள். ஐ ஹாவ், இது என்ன சொல்லுது? ஒன் பனானா. என்கிட்ட ஒரு பனானா இருக்குது. ஒன் கேப், ஒன் டாய். விளையாடுற பொருள் ஒன்று இருக்குது, கேப் ஒன்று இருக்குது அப்படின்னு. சித்து என்ன சொல்கிற? ஐ ஹாவ் 4 பனானாஸ். எத்தனை பனானா இருக்குது பாருங்கள்? 1 2 3 4. 4 bananas, 2 caps, 3 toys. 3 இருக்குது என்கிட்ட டாய்ஸு, 2 கேப், 4 பனானா இருக்குன்னு சொல்லு. சித்து, why do you add yes with your words? நீ எதுக்காக உன் வேர்ட்ஸில் எஸ் அப்படின்னு சேர்த்துருக்க? இங்கே என்ன இருக்குது? பனானா, கேப், டாய்னு இருக்கா. இங்கே பனானாஸ், கேப்ஸ், டாய்ஸ் இருக்கா. எஸ் சேர்த்துருக்கோம். ஐ ஹாவ், வள்ளி என்ன சொல்கிறதுக்கு? ஐ ஹாவ் மோர் தென் 1 ஆஃப் ஈச். என்கிட்ட எப்படி இருக்கு? உன்னோட அதிகமாக இருக்குது, அதனால் நான் வந்து எஸ்ஸை வந்து யூஸ் பண்ணுறேன் அது அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள். பேஜ் நம்பர் 74. பேஜ் நம்பர் 74. மேட்ச் த வேர்ட்ஸ் வித் த பிக்சர்ஸ். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 74 பாருங்கள். மேட்ச் த வேர்ட் வித் த பிக்சர்ஸ். மேட்ச் பண்ணலாமா வேர்ட்ஸு? இங்கே என்ன இருக்குது? 1 கேட். 1 கேட் இருக்கா. இங்கே எத்தனை கேட்ஸ் இருக்கு? 1 2 3, 3 கேட்ஸ். 1 வேன். இங்கே 2 வேன்ஸ்.
1 2 3 4 4 ships. இங்க 1 sheep. மேட்ச் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. add yes to make one into many. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ball ball balls balls. இங்க apple apples எஸ் சேர்க்கணும். cap caps. இங்க எஸ் சேர்க்காம எழுதியிருக்கான் என் பையன். நெக்ஸ்ட் ஒன் டாக் dog dog எஸ் சேர்க்கிறோம். dogs. egg eggs. frog frogs. pig pigs. hut huts. fill in the missing letters. First one என்ன கொடுத்துருக்காங்க? cot cot cot. Next one shirt chirt irt shirt. baby baby baby. page number 75. let us do word wall. எங்க தான் கொடுத்துருக்காங்க word wall பாருங்க படிங்க. give are good put saw if them up just see old then as come. read aloud and circle the word you see in the word wall. word wall இருக்க வேர்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோங்க? சர்க்கிள் பண்ண போகிறோம். 1 I like them. them இருக்கா? circle. he was a good old man. good circle. I just saw him. just circle. can you see the fish? see circle. give me some jam. give circle. let us to the zoo. take us to the zoo. as circle. find and circle the words. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம இங்கே இருக்கிற ஃபைன் பண்ணி சர்க்கிள் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? கெட். இங்கேயே கொடுத்துருக்காங்க அவங்களே. கெட்டை வந்து சர்க்கிள் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கிவ். கிவ் சர்க்கிள் பண்ணுங்க. மீ எம்இ மீ. ஆர் ஓஆர்ஆர் எங்கே இருக்கு? மேலே. ஆர். புட் புட் புட். சா SAW சா. ஜஸ்ட் JUST ஜஸ்ட். ஃபார் FOR ஃபார் சர்க்கிள் பண்ணுங்க. சி SEEC மச் MUCH மச். old OLD old. then THEN then. take TAKE take. come COME come. buy BY buy. to TO2 சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? ஃபைன் பண்ணி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. let us practice. the tree is big the plant is small. என்ன கொடுத்துருவாங்க? ட்ரீ வந்து எப்படி இருக்கு? பிக்காக இருக்கு. பிளான்ட் செடி வந்து எப்படி இருக்கு? சின்னதாக இருக்கு. the boy is tall the girl is short. பாய் எப்படி இருக்கான்? ஹைட்டாக இருக்கான். கேர்ள் வந்து எப்படி இருக்கா? ஷார்ட் குள்ளமாக இருக்கான். the book is thick the kite is thin. புக் எப்படி இருக்கு? திக்காக இருக்கு. ரொம்ப நிறைய பேஜஸ் இருக்கு இல்லையா? the kite is thin இது எப்படி இருக்கு? மெல்லிஸாக இருக்கு. புரியுதா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ரீட் அண்ட் ட்ரேஸ் த வேர்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வேர்ட்ஸ் வந்து நீங்களே ட்ரேஸ் பண்ணி எழுதலாம். தி எலிஃபண்ட் இஸ் பிக். த பாய் இஸ் டால். த புக் இஸ் திக். த ரேட் இஸ் ஸ்மால். த கேர்ள் இஸ் ஷார்ட். த கைட் இஸ் தின். இந்த மாதிரி பிக் ஸ்மால் டால் ஷார்ட் திக் தின். இதை வந்து நீங்கள் கொடுத்துருக்க வேர்ட்ஸே மேலே ட்ரேஸ் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒன் லிசன் டு த சவுண்ட் அண்ட் ரிப்பீட். எப்படி கொடுத்துருக்காங்க? BR as in brick broom. ட்ரிங்க் DRல பாருங்கள். ட்ரிங்க் ட்ரம். CL as in clock cloud. FL as in flower flute.
எஃப்டி ஃபினிஷிங்கில் பாருங்கள். இல்லை லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் பாருங்கள். கிஃப்ட், சாஃப்ட். எஸ்டி பாருங்கள். லிஸ்ட், ஃபிஸ்ட். என்டி பான், பெண்ட். டேங்க், என்கே as in டேங்க், பிங்க். ரீட் அலவுட் படிக்கலாமா நம்ம? பிரிங், பிரிம், பிராஸ், பிரிக். இதுலேயே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸ்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ண பாருங்கள். ட்ராப், ட்ரெஸ், ட்ராக், ட்ரிப். கிளாப், கிளிக், கிளாத், கிளக். ஃப்ளிப், ஃப்ளாக், ஃப்ளாப், ஃப்ளாஷ். ஃபினிஷிங் பார்க்குறோம் இப்போது. ஷிஃப்ட், லெஃப்ட், லாஃப்ட், கிராஃப்ட். மஸ்ட், ரெஸ்ட், வெஸ்ட், காஸ்ட். சாண்ட், விண்ட், லேண்ட், பாண்ட். பேங்க், திங்க், லிங்க், ரேங்க். லிசன் அண்ட் ரிப்பீட். ஃப்ளிப் த cloth. Dust the nest. Thank the monk. Bring the drum. Lend a hand. Lift the gift. Next one. Word wall. Clip, brass, flush, flop. Drag, drip, whist, cast, wind, sand, rank, loft. Circle the correct one. என்ன இது? வேர்ட் சர்க்கிள் பண்ணணும். இது சிஎல், கிளாக். சிஎல்னு டேஷில் எழுதுங்க. ஃப்ளாக், எஃப்எல். எஃப்எல்ல சர்க்கிள் பண்ணிவிட்டு இங்கே எஃப்எல்னு எழுதுங்க. ப்ரஷ், பிஆர் சர்க்கிள் பண்ணிவிட்டு பிஆர். புரிஞ்சுதா சில்ட்ரன்? கிளாக், ஃப்ளாக், ப்ரஷ். நெக்ஸ்ட் ஒன். ட்ராப், டிஆர் சர்க்கிள் பண்ணிவிட்டு இங்கே டேஷில் டிஆர். பாண்ட், இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததுலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர்ஸில் எழுதும். இப்போ ஃபினிஷிங் எழுத போகிறோம். பாண்ட், என்டி. நெஸ்ட், எஸ்டி சர்க்கிள் பண்ணிவிட்டு டேஷில் எழுதுங்க. கிஃப்ட், எஃப்டி. பிங்க், என்கே. சர்க்கிள் த ஆட் ஒன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சில்ட்ரன்? கிரைண்டர், ஸ்டவ், காட், மிக்சி. இது மூணுமே என்ன ஐட்டமு? கிச்சன் ஐட்டம். இது வந்து காட் பெட்ரூமில் இருக்கிறது. ஸோ அப்போ நம்ம எதை இதில் ஆட் ஒன் அவுட்டு சர்க்கிள் பண்ணணும். காட். ஓகே, சர்க்கிள் பண்ணுங்கள் சில்ட்ரன். ஓகே சில்ட்ரன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.